ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8/10/2024க்கான கேரளா சார்ட் கிச்சனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கை கரெக்டாக ரெண்டு பேட்டர்ன் மட்டும் தான் சொல்ல போகிறேன். சரிங்களா, கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸாக 876. ஸோ கிராஸாக உள்ள நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா ஒரு 8 நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ரெண்டு பேட்டர்ன் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ 2 பேட்டர்னையும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ ரூட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம கிராஸ் பேட்டர்ன் அந்த 8ஆம் தேதியிலேருந்து கிராஸ் நம்பர் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 702. சரிங்களா, 702க்கு இந்த இடத்துல பாருங்கள் 087க்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த 2 நம்பர் சரிங்களா, ஏசி 70 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த 150 இருக்குது. 150க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி 50க்கு 50 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 669 இருக்குது. 669க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி 66 நெக்ஸ்ட் அப்படியே பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 574 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 574க்கு நமக்கு ஸ்ட்ரைக்டாகவே வந்து பார்த்தோன்னா ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராஸாக. சரிங்களா, இங்கே எப்படி நம்ம கிராஸாக பார்த்தோமோ அதே மாதிரி கிராஸாக பாருங்கள் 099க்கு நமக்கு கரெக்டாக ஏபி மட்டும் பாருங்கள் 09 அப்படியே நமக்கு திருப்பி நமக்கு வந்து பார்த்தோன்னா வினிங் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 878ன்னு சொல்லியிருக்கு. இங்கே 87 எடுத்து நமக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா 85 சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 72 720 அப்படின்னு சொல்லியிருக்கு. 720க்கு பாருங்கள் கிராஸாக நமக்கு 27 அப்படிங்கிற நம்பர் திருப்பி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இங்கே ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க. நான் ஃபஸ்ட்டு பேட்டர்லேருந்து இங்கே 07க்கு 2 நம்பர் பாஸு. ஸோ 150க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு நம்பரு பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, அதே மாதிரி 2 நம்பர் பாஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 09 வந்து பார்த்தோன்னா எடுத்து 90ன்னு மாற்றி அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே 07 எடுத்து நமக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 50க்கு 50 அப்படியே அடிச்சிட்டாங்க. இங்கே 87க்கு 87 அப்படியே அடிச்சிருக்காங்க. இங்கே 50க்கு 50 அப்படியே அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 66க்கு 673 டேரெக்டாக ஏபிலே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஏபிலே அடிச்சிட்டாங்க. அப்போ உங்கள் 4வது எடுத்த நம்பர் வந்து பாருங்கள் 574 டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க. அப்போ நமக்கு லாஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 001 தான் இருக்குது. ஸோ 001 நமக்கு டேரெக்டாகவே அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அதனால் 001 சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 001 ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க 556. சரிங்களா, ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 001 556 முடிஞ்சால் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 7001 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 7556 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர்ஸுக்கு கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 7001 7556 ஏபிஎஸ்சிபிஸில் 01 10 அப்படிங்கிற நம்பரும். அதே மாதிரி நம்ம ஃபாலோயிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு 01 10 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஸோ இன்னைய டேட்லேருந்து ஒரு 10-15 நாள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் அடிச்சிட்டாங்க. ஸோ வரதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த நம்பரே கூட நமக்கு வந்து பார்த்தா இந்த திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பரே கூட ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏபோல் 9 வச்சு கூட ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, 7001. ஸோ எல்லாமே 1 லேக் ப்ரைஸில் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. 7001 9001 7556 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்னும் ஒரே சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான். ஸோ நான் சொன்னதில் இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா, டேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி 8ஆம் தேதி. சரிங்களா, ஸோ ஒரு மாதம் கேப் விட்ருங்க. சரிங்களா, 8ஆம் தேதிக்கு ஒரு மாதம் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 18ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி 18ஆம் தேதி 28ஆம் தேதி திரும்ப நமக்கு ஒரு மாதம் கேப் விட்டு 28ஆம் தேதி பாருங்கள். 28ஆம் தேதி நமக்கு 276 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 782 சொல்லி அடிச்சிருக்காங்க. இங்கே 276ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் காமனாக நமக்கு வரக்கூடிய நம்பர் பாருங்கள் 27 276 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 27 அடித்து 8 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 27 வச்சு நமக்கு 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 6லேருந்து 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 8, 8ல் 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 10 வரும். ஸோ நமக்கு 0 மட்டும் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு ஏபி 27 அடிச்சிருக்காங்க. அடுத்து ஏசி 72ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இன்னும் பிசியில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வரல. சரிங்களா, இப்போ நமக்கு 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு சி போர்டில் வராமல் இருக்குது, அதனால் இங்கே வச்சுக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு இங்கே பி போர்டு அடிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு ஏ போர்டு அடிச்சிட்டாங்க,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி போல் தான் வரணும். 2 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள், ஏ போல் அடிச்சிட்டாங்க, சி போல் அடிச்சிட்டாங்க, இன்னும் பி போல் தான் வரல. ஸோ அதனால் பிசியில் வந்து பார்த்தோன்னா 27 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். 27 அப்படிங்கிற நம்பருக்கும் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 3 3ன்னு சொல்லி அடிக்கும்போது ஒரு நம்பரு நமக்கு மைனஸ் பண்ணி 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 6 6ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 6லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி சி போர்டில் 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 0 27 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் டோட்டலாக வந்துச்சுன்னா 50 27 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தமாக 4 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னால் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த 001 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 7001 அதே மாதிரி 9001 அப்படிங்கிற நம்பரும் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8/10/2024க்கான கேரளா டி சார்ட் கிச்சன் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் கரெக்டாக 2 பேட்டர்ன் மட்டும் தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸாக 876. ஸோ கிராஸாக உள்ள நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா ஒரு 8 நம்பர்ஸை வந்து பார்த்தோன்னா மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் கரெக்டாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. 2 பேட்டர்ன் தான் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 2 பேட்டர்னையும் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ ரூட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம கிராஸ் பேட்டர்ன் அந்த 8ஆம் தேதியிலேருந்து கிராஸ் நம்பர் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 702. சரிங்களா? 702க்கு இந்த இடத்துல பாருங்கள், 087க்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 நம்பர். சரிங்களா? ஏசி 70 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த 150 இருக்குது. 150க்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி 50க்கு 50 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 669 இருக்குது. 669க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி 66 நெக்ஸ்ட் அப்படியே பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 574 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 574க்கு நமக்கு ஸ்ட்ரைக்டாகவே வந்து பார்த்தோன்னா ஃபுல் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸாக. சரிங்களா? இங்கே எப்படி நம்ம கிராஸாக பார்த்தோமோ அதே மாதிரி கிராஸாக பாருங்கள். 099க்கு நமக்கு கரெக்டாக ஏபி மட்டும் பாருங்கள் 09 அப்படியே நமக்கு திருப்பி நமக்கு வந்து பார்த்தோன்னா வினிங் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 878. 878ன்னு சொல்லியிருக்கு. இங்கே 87 எடுத்து நமக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா 85 சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 72 720 அப்படின்னு சொல்லியிருக்கு. 720க்கு பாருங்கள் கிராஸாக நமக்கு 27 அப்படிங்கிற நம்பர் திருப்பி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துருங்க. நான் ஃபஸ்ட்டு பேட்டர்லேருந்து இங்கே 07க்கு 2 நம்பர் பாஸு. ஸோ 150க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு நம்பரு பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி 2 நம்பர் பாஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 09 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து 90ன்னு மாற்றி அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இங்கே 07 எடுத்து நமக்கு மாற்றி அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 50க்கு 50 அப்படியே அடிச்சிட்டாங்க. இங்கே 87க்கு 87 அப்படியே அடிச்சிருக்காங்க. இங்கே 50க்கு 50 அப்படியே அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 66க்கு 663 டேரெக்டாக ஏபிலே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஏபிலே அடிச்சிட்டாங்க. அப்போ உங்கள் 4வது எடுத்த நம்பர் வந்து பாருங்கள் 574 டேரெக்டாகவே வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டாங்க. அப்போது நமக்கு லாஸ்ட் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 001 தான் இருக்குது. ஸோ 001 நமக்கு டேரெக்டாகவே அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் 001 சிங்கிள் நம்பரில் ஒரு நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 001 ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணிங்க 556. சரிங்களா? ஃபுல் பவரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 001 556 முடிஞ்சால் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ண முடிஞ்சால் பாக்ஸில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 7001 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 7556 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர்ஸும் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 7001 7556 ஏபிஎஸ்சிபிஸில் 01 10 அப்படிங்கிற நம்பரும். அதே மாதிரி நம்ம ஃபாலோயிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. 01 10 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துட்டுருக்கு. ஸோ இன்னைய டேட்லேருந்து ஒரு 10-15 நாள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் அடிச்சிட்டாங்க. ஸோ வரதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த நம்பரே கூட நமக்கு வந்து பார்த்தா இந்த திருப்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நம்பரே கூட ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஏ போல் 9 வச்சு கூட ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? 7001. ஸோ எல்லாமே 1 லேக் ப்ரைஸில் கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. 7001 9001 7556 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்னும் ஒரே சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான். ஸோ நான் சொன்னதில் இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டை வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? டேட்டு வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி 8ஆம் தேதி. சரிங்களா?
ஸோ ஒரு மாதம் கேப் விட்ருங்க சரிங்களா. 8ஆம் தேதிக்கு ஒரு மாதம் கேப் விட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 18ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி, 18ஆம் தேதி, 28ஆம் தேதி திரும்ப நமக்கு ஒரு மாதம் கேப் விட்டு 28ஆம் தேதி பாருங்கள். 28ஆம் தேதி நமக்கு 276 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 782ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இங்கே 276ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதில் காமனாக நமக்கு வரக்கூடிய நம்பர் பாருங்கள் 27 276 அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 27 அடித்து 8 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 2 7 வச்சு நமக்கு 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 6 6லேருந்து 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 8, 8ல் 2 நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 10 வரும். ஸோ நமக்கு 0 மட்டும் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு ஏபி 27 அடிச்சிருக்காங்க. அடுத்து ஏசி 72ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இன்னும் பிசியில் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா வரல சரிங்களா. இப்போ நமக்கு 7 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு சி போர்டில் வராமல் இருக்குது. அதனால் இங்கே வச்சுக்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கே பி போர்டு அடிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட்டு ஏ போர்டு அடிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சி போர்டு தான் வரணும். 2 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் ஏ போர்டு அடிச்சிட்டாங்க, சி போர்டு அடிச்சிட்டாங்க, இன்னும் பி போர்டில் தான் வரல. ஸோ அதனால் பிசியில் வந்து பார்த்தோன்னா 27 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன். 27 அப்படிங்கிற நம்பருக்கும் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 3 3ன்னு சொல்லி அடிக்கும்போது ஒரு நம்பரு நமக்கு மைனஸ் பண்ணி 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 6 6ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 6லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி சி போர்டில் 7 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 0 27 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பர் டோட்டலாக வந்துச்சுன்னா 50 27 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தமாக 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏன்னா சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த 001 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 7001 அதே மாதிரி 9001 அப்படிங்கிற நம்பரும் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.